மெட்டில்டாங்கிற இந்த பொண்ணு அவங்க அப்பா போடுற தொப்பியில க்ளூ கம்மை ஊத்தி எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அது தெரியாம அவரும் தொப்பியை வாங்கி தலையில போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் தொப்பியை கலட்டலான்னு பார்த்தா கலட்டவே முடியல. அவருடைய ஒய்ஃப் புடிச்சு பயங்கரமா இழுக்கிறாங்க. இழுல டேபிள்ல இருந்த ஃபுட் எல்லாம் அப்படியே பறக்குது. ஆனா நம்ம மெட்டில்டாக்கு மட்டும் கரெக்டா கேக் சாப்பிடுற மாதிரி தட்டுல வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த தொப்பியை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மெட்டில்டா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவன் ஏன் இப்படி பண்ணிருப்பானா, இவங்க அப்பா பழைய காரெல்லாம் சேல்ஸ் பண்ற கடை வச்சிருக்காரு. அதுவும் எப்படின்னா கம்மி விலைக்கு வாங்கி அநியாய விலைக்கு விற்பாரு. காருடைய பம்பர்லாம் உடைஞ்சிடுச்சுன்னா வெல்டு வைக்காம கம்மு போட்டு ஓட்டுவாரு. அது மட்டும் இல்லாம இன்ஜினோட சவுண்ட் தெரியாம ஸ்மூத்தா போகணும்னு சொல்லிட்டு இன்ஜின்ல மரத்தூள் எல்லாம் கொட்டி விட்டுருவாரு. இது போதாதுன்னு ஒரு டிவைஸை வச்சு காரோட மீட்டர்ல ஓடி இருக்கிற கிலோமீட்டர் எல்லாம் கம்மி பண்ணி ஏமாத்தி விற்பாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம மெட்டில்டா இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றா. ஆனா அவங்க அப்பா நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பத்திலாம் தெரியாது, வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு திட்டிடுறாரு. இதனாலதான் நம்ம மெட்டில்டா அவங்க அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்டில்டா பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல